நாம இன்னைக்கு இத்தனை அணிகள் 23 அணிகள் இன்னைக்கு அறிமுக கூட்டம் நடத்திருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட நன்மை என்ன? அங்கேயும் பல அணிகள் இருக்கு. சசிகலா அணி, டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, இப்ப புதுசா ஒரு அணி இருக்கு, அதுதான் திரு செங்கோட்டையன் அணி. ஆனா உன்னே ஒன்று சொல்றேன், இந்த அத்தனை அணிகளும் நிச்சயமா தேர்தல் நேரத்தில் பாஜகவோட ஐக்கியமாயிடும். அவங்க எல்லாம் ஒரே அணியில சேர்ந்துருவாங்க. இருந்தாலும் நாம அலட்சியமா இருக்கக்கூடாது. 2021 தேர்தலில் ஒன்னா வந்தாங்க, நாம எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களோட துணையோட துரத்தி அடிச்சோம். ஒன்னா வந்ததுனால தானே நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னாங்க. 2024 பிரிஞ்சு வந்தாங்க. அப்பவையும் நாம அத்தனை பேர் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் துணையோட துரத்தி அடிச்சிருக்கிறோம். அவங்க இந்த வருஷம் இந்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா கூட்டணி ஒன்னாதான் வருவாங்க. ஆனா எத்தனை புது அணிகள் வந்தாலும் நிச்சயமா தேர்தல் களத்தில் ஜெயிக்க போறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான, நம்முடைய தலைவர் தலைமையிலான நம்முடைய திமுக கூட்டணி அணி என்பதை நாம உறுதிப்படுத்த வேண்டும்.